ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட்டை வச்சு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு இப்போது ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி நம்ம நல்லா இதை கலந்து வச்சுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க. இது கோட்டிங்க்காக. ஒரு 3 ப்ரெட் எடுத்து இதை போல் க்ரம்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோவில் தான் இந்த ப்ரெட் ரோல் வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சக்கரவள்ளி கிழங்கு இது போல் அவிச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன். இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ப்ரெட் க்ரம்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக வீட்டில் வாங்குகிற ப்ரெட்டையே வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் அடித்து எடுத்துக்கிட்டனாலே இது இப்படி வந்து கிடைக்கும். இது கூட ஒரு கையளவுக்கு வந்து கேரட்டு துருவி சேர்த்துக்கிறேன். அதோட வெங்காயம் வந்து 1 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் பீட்ரூட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக நான் கொஞ்சமாக பெப்பர் வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக 65 மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ பண்ணுறதுனால ஸ்வீட்டு தான் நல்லா தெரியும். அதுக்காக நீங்கள் இல்லைனா பச்சை மிளகா கூட நீங்கள் வந்து ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சதும் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். ஸோ நீங்கள் எதை கட்லெட் ஷேப்லேயும் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரோல் ஷேப்லேயும் வந்து நீங்கள் இதை போல் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்வீட் பொட்டேட்டோவில் மட்டும் இல்லைங்க, நார்மல் பொட்டேட்டோலையும் நீங்கள் இது போல் செய்யலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இப்போது இதை எடுத்து பாருங்கள், இதில் வந்து நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் இதை வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ நல்லா ஹீட் ஆனதும் இப்படி வந்து ப்ரெட் கோட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து இது ஈஸியாக வந்து ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான். இந்த பதம் வந்ததும் நம்ம எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாங்க. சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் ப்ரெட் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட வந்து கெச்சப் சாஸ் எதுனாலும் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படியே சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.